Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சிம்பிளான ஆரி ஒர்க் blouse டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போற கிளாத். இது ஒரு சாரியோட பிளவுஸ் பீஸ். இதுல இருக்க பார்டர்ல டிராப் ஷேப்ல ஒரு லைன் இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு ரவுண்ட் நெக் லைன் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வச்சு நெக் லைனுக்கு மேலே செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். எப்பவுமே செயின் ஸ்டிச் போடுறப்போ நீடில் 90 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணி போடணும். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ சில்க் த்ரெட் டபுள் ஸ்ட்ராண்டாக எடுத்துட்டு நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் லைனுக்கு பக்கத்துலேயே செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் போடுறப்ப ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா கட் ஆயிரும். த்ரெட் பிரிஞ்சு வராமல் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். அகைன் ஒரு லைன் ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் சைஸ்க்கு திக்கான பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பண்ண பீஸை நம்ம ஒர்க் பண்ண லைனுக்கு பக்கத்தில் வச்சு நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஸ்கேல் யூஸ் பண்ணி 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு வரேன். இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்ஸில் டபுள் ஜிக்ஜாக் ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடுறேன். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் போட்டு முடிச்சுக்கிட்டேன். அடுத்து செமி சர்க்கிள் ஷேப்பில் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதை வச்சு நெக்லைன் ஃபுல்லாக கர்வாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு ஷேப்பாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்க கர்வ் லைன் மேலே ஒரு ஷார்ப் எட்ஜஸ் வர்ற இடத்துல எல்லாமே அந்த கட் பண்ண பீஸ் வச்சு வரைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கும். நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹாஃபும் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த ப்ளவுஸ் கலருக்கே சில்க் த்ரெட் எடுத்துட்டு இப்போ கொடுத்த லீவ்ஸ் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு மேலேயே லைட்டாக ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கறதுனால ஒரு நேச்சுரல் ஷேடிங் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ லீவ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து கர்வ் லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த இடத்துல நான் எப்படி கண்டினியூஸாக போடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு லைன் அதே மாதிரி போட்டுக்கிட்டேன். ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். இந்த டிசைன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.